கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பே பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கான எல்லா இதுவுமே என்கிட்ட இருக்குது. ஸோ ஃபோனை ஸ்பீக்கரில் பேசுனதுக்கு இவ்வளோ பண்ணுறது ரொம்ப அநியாயம்னு தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு இஎம்ஐயில் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துடுறோம். பொருளும் இருக்கும், மாதம் மாதம் நம்மளும் காசு கட்டிகிட்டு இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியாவது இந்த இஎம்ஐயை முடிச்சு விடணுண்டான்னு மனசில் ஓடும். ஆனால் என்ன நினச்சி பாருங்கள், இஎம்ஐயில் வாங்கிட்டு வந்த காரும் இங்கே தான் நிற்கிது, அதை நானும் யூஸ் பண்ணல, மாதம் 30,000 ரூபாய் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. சீக்கிரமாக மீட்டு தந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஃபோன் ஸ்பீக்கர் பேசுனது தப்பு தான். இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் செய்ய மாட்டேன். சினிமா துறைக்கு வந்திருக்கீங்க இல்லைங்களா? யூடியூபராக நீங்கள் இருக்கும்போதும் ஒரு பைக் நீங்கள் ரைடராக இருக்கும்போதே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு யார் மூலியமாக வந்து சரிங்களா? சினிமான்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம். இதில் ஆல்ரெடி நிறைய விஷயம் இருக்காங்க. ஒரு நடிகரை முன்னுக்கு வர விடாமல் தடுக்கிறதுக்குன்னே ஒரு டீம் இருக்கிறதா வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. இப்போ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்க. உங்களுடைய வளர்ச்சியை சினிமாவில் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பகைமை எங்கேயும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லைண்ணா, யார் என்ன தடுத்தாலுமே நம்மளோட முயற்சிகளை நம்ம நிப்பாட்டாத வரைக்கும் நம்ம எங்கேயுமே தோல்வி அடைய போகிறது கிடையாது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்னோட முயற்சிகளை நான் விட போகிறது கிடையாது. அதே மாதிரி தோல்வி அடைய போகிறதும் கிடையாது. இவ்வளோ குவாலிட்டியாக நீங்கள் பேசக்கூடிய நம்ம வந்து உங்களுடைய முதல் படத்தை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டரை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. என்னன்னா இவ்வளோ குவாலிட்டியாக பேசுகிறீங்க, பட் அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் படத்தை அப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, ஒரு விஷயம் கேள்வி கேட்கும்போது நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு டேரக்டரை செலக்ட் பண்ணும்போது முதல் படத்தில் தவறு பண்ணிட்டோம் நீங்களே ஃபீல் பண்ணுறீங்களா? அது பார்க்கும்போது எங்களுக்கே தெரியுது. அந்த கதைகள் கேட்கும்போது அந்த விஷயங்களோட ட்ராவல் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியல? இல்லை, தவறு பண்ணிட்டேன்னு என்றைக்குமே நான் நினைக்க போகிறது கிடையாது. அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் பண்ணதுனால தான் இப்போ எனக்கு நல்ல ஒரு டேரக்டர் கிடைச்சாரு, நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் டீம் கிடைச்சாங்க, நல்ல ஒரு படம் கிடைச்சிருக்கு. வர 28ஆம் தேதி ரிலீஸ் வரைக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கூட ஒரு டைம் ட்ராவல் பவர் கிடச்சி எல்லாத்தையும் போய் மாற்றிடுவீங்களான்னு கேட்டால் எதையுமே நான் மாற்ற மாட்டேன். ஏன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கே. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. வாழ்க்கையில் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. அதே மாதிரி அந்த கதையை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க, அந்த டேரக்டரை ஏன் சூஸ் பண்ணிங்கன்னா, வாய்ப்புகள் ஒன்று எனக்கு கொட்டி கிடக்கல. வாய்ப்புகள் வர்றது ஒன்று. அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி முன்னுக்கு வர முடியும்னு தான் நான் முயற்சி பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ணால் ஆல்ரெடி ஒரு படம் பண்ண டேரக்டர், அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி, நல்ல கதையாக தான் இருந்தது. சரி, நம்மளோட ஒரு நடிப்பில் நம்ம படம் என்ன எப்படி இருந்தாலும் வாசன் நல்லா பண்ணிட்டான்ப்பா அப்படிங்கிற ஒரு பேர் கொண்டு வர வைக்கணும்னு தான் நான் ஆக்டிங் கிளாஸ்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் அவரோட கதை அவரே ஹீரோவாக பண்ணணும்னு நினச்சிட்டாரு. பட் அது அவர் அப்படி சொல்லி பண்ணியிருந்தா பரவாயில்ல. பட் அவ்வளோ கேவலமாக நடந்திருக்க தேவையில்லை. சேலரி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? அடுத்த படங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி வாங்கலான்னு இருக்கீங்க? ஆனால் சேலரி எல்லாமே அது இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், எல்லாம் நல்லதே நடக்கும். இல்லை, இந்த படத்தில் ஃபாலோவர்ஸ் பிடிக்கிற மாதிரியான பைக் ரேஸ் இந்த மாதிரி. ஆனால் இல்லை, நான் ஆக்சுவலி கதைக்கு என்ன தேவைப்பட்டிருக்கோ அதுதான் வச்சுருக்கோம். ஸோ ஏன்னா இதை நம்ம சொல்ல முடியாது. வாசனாலே உங்களை பார்த்து ஃபாலோவர்ஸ், அதாவது எல்லாருமே உங்களுடைய பைக் ரேஸ், உங்களுடைய அந்த இதெல்லாமே பார்த்து அவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதில் ஒரு சீன் இந்த மாதிரிலாம் எதுவும் வருது? இல்லை, நான் அந்த மாதிரி எதுவுமே ஸ்பெசிஃபையாக எதுவுமே வைக்கல. கதையில் கேரக்டருக்கு என்ன தேவைப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே வச்சுருக்காங்க.